சார், மீண்டும் பள்ளிக்கூடம் போகும் நிகழ்வுக்கு தயாரா நீங்கள்? இது முதல் தயார். கேள்வி. தயார். உங்கள் பெயர்? நாகேந்திர பாரதி. ஸ்கூல்ல அது பேர் தானே? ஸ்கூல்ல பாரதி. பாரதி. ஓகே. உங்களுடைய 11th அதாவது பள்ளிக்கூடம் இறுதி வகுப்பு எந்த வருஷம் அது? 71. 71. ஓகே. 11வது படித்த பள்ளி? கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் உத்தரகோசமங்கை. உத்தரகோசமங்கை. ஊர் உத்தரகோசமங்கை. நன்றி. பள்ளி பருவத்துல உங்களுடைய ஹாபி என்ன சார்? கவிதை எழுதுறது. ஆஹா. குட். சரி. எஸ்எஸ்எல்சியில உங்க மொத்த மார்க் எவ்வளவு? ஐயோ. 75%. மார்க் அவுட் ஆஃப் 6 சப்ஜெக்டா இல்ல 13 சப்ஜெக்ட் ஆறு அந்த மாதிரி இருக்குமே? ஆறு சப்ஜெக்ட். பெர்சன்டேஜ் வந்து 75%. எக்ஸலன்ட், எக்ஸலன்ட். ஸ்கூல் ரேங்க் ஏதாவது வாங்கியிருக்கீங்களா? ஸ்கூல்ல ஹை ஸ்கூல்ல ஃபுல்லாவே ஃபர்ஸ்ட் ரேங்க் தான், வெரி குட், ஆறாவதுல வெரி இருந்து. குட், வெரி குட். ஸோ உங்க கிளாஸ்ல மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க? ஒரு ஒரு 20 பேர் இருந்திருப்பாங்க. ஒரு 7 20 பேர். ஓகே. லேடிஸ், மீதி ஒரு 18 பேர் ஜென்ட்ஸ். வெரி குட், வெரி பசங்க. குட், வெரி குட். நிறைய நல்ல சப்ஜெக்ட்லாம் கொடுத்துருக்கீங்க, வர போறீங்க. உங்க 11th அன்னைக்கு 11th உங்க பள்ளிக்கூட ஆசிரியர் பேர் தெரியுமா? ரூபி தாமஸ்ங்கிறவங்க ஹெட்மிஸ்டர்ஸ். எனக்கு மிகவும் பிடித்த தமிழ் ஆசிரியர் ராமசுப்பு. ஓகே, ராமசுப்பு ஓகே. சார். உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் என்ன அந்த சமயத்துல? 5 சப்ஜெக்ட் மெயினா இருக்கும் அப்பெல்லாம். உங்களுக்கு எந்த தமிழ் தான். சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்? ஆ? தமிழ் தமிழ். தமிழ். ஓகே, ஓகே, ஓகே. அடுத்தது முக்கியமான கேள்வி. உங்களுது இப்ப நீங்க சொல்லிட்டீங்க. கோ எஜுகேஷன் தானே உங்களுது? ஆமா, கோ எஜுகேஷன். சரி. உங்களுக்கு பிடித்த பள்ளி தோழர்கள் உங்க பிடித்த இல்ல. உங்க பள்ளி தோழர்கள் 2 பேர் சொல்ல முடியுமா இப்போ? சேதுராஜ், சொக்கலிங்கம். ஓ! அவங்க இன்னும் தொடர்பு உண்டா அவங்க கூட? இல்ல, இப்ப தொடர் விட்டு போச்சு. சொக்கநாதன் என்னாச்சுன்னு தெரியல. சேதுராஜ் டிஎஸ்பியா போயிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் தொடர்பு விட்டு போச்சு. ஓகே. அடுத்த முக்கியமான கேள்வி. பள்ளி தோழிகள் 2 பேர் சொல்ல முடியுமா? பள்ளி தோழியன்னா அப்பெல்லாம் வந்து பெண்கள் கிட்ட அவ்வளவு நெருக்கமா பழகுற பழக்கம் இல்ல. ஆனா பேர்கள் வந்து ஞாபகம் இருக்கு. பார்வதின்னு ஒரு அம்மா, நாகசௌந்தரின்னு ஒரு கேர்ள். இவங்க பேர் ஞாபகம் இருக்கு. எல்லாம் இப்ப பொண்ணுங்க. உத்தரவு. இப்பதான் அம்மா. அந்த காலத்துல எல்லாம் பொண்ணுன்னு சொல்லுங்க நீங்க. உங்களுக்கு ஆமா. மிகவும் பிடித்தமான ரொம்ப நெருக்கமான தோழி யாராவது உண்டா? இல்ல, தோழின்னு யாரும் நெருக்கமா கிடையாது. சார் நான் கேட்கல. இதெல்லாம் ஏஐ தான் கேக்குது. அதனால நீங்க தைரியமா சொல்லலாம் நீங்க. சரி, ஆமா. பள்ளி பருவத்துல ஏதாவது ஷேர் பண்ணலாம். ரொமான்ஸ் ஏதாவது இருந்ததா? எனக்கு என்னுடைய அத்தை பொண்ண நான் மனசார நேசிச்சுக்கிட்டு இருந்தேன். அவங்கள தான் பின்னால கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், உஷா. ஓஹோஹோஹோ! வெரி குட், வெரி குட், வெரி குட். சரி, உங்களுக்கு ஸ்கூல்ல ஏதாவது பட்டப்பெயர் இருந்ததா? பட்டப்பெயர். நிக்நேம். பட்டப்பேருன்னு ஒண்ணு இல்ல. பாரதின்னு தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க. நாகேந்திர பாரதி பெரும்பாலும் பாரதின்னு தான் கூப்பிடுவாங்க. சரி, சரி, சரி. அப்போ 11th படிச்ச புஸ்தகங்கள் ஏதாவது 2 பேர் சொல்ல முடியுமா? இது வெளிய லைப்ரரியில போய் ரொம்ப படிச்சிருக்கேன். அதுல ராபி சேதுப்பிள்ளை அவர்களோட ஊரும் பேரும் அப்படிங்கிற புஸ்தகம் ரொம்ப ஞாபகம் இருக்கு. இன்னொரு கதை புக் ஏதாவது படிச்சிருக்கீங்களா? கதை புக்கு வந்து பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம் இதெல்லாம். ஸ்டாண்டர்ட். வெரி குட், வெரி குட். சரி, அப்போ உங்க சினிமாலாம் நிறைய பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்க ஃபேவரைட் ஹீரோ யாரு அப்போ? எம்ஜிஆர். குட். சரி, ஹீரோயின் யாரு? ஃபேவரைட் ஹீரோயின்? ஹீரோயின் சரோஜாதேவி, ஜெயலலிதா 2 பேருமே. ஆஹா, ஆஹா. வெரி குட். சரி, அப்ப சமயத்துல ஏதாவது கையெழுத்து பத்திரிக்கை ஏதாவது நடத்திருக்கீங்களாங்க? இல்ல, நடத்தினது இல்ல. ஆனா இங்க ஆண்டு மலர் வந்து கையெழுத்து பத்திரிகையா தான் கொடுத்தாங்க. அதுல என்னோட தமிழாசிரியர் என்னோட கவிதையை வெளியிட்டு இருக்காரு. சரி. மேடை பேச்சு பேசிருக்கீங்களா ஸ்கூல்ல ஃபைனல்ல? ஆமா, ஸ்கூல்ல பேச்சு போட்டியெல்லாம் கலந்துக்கிட்டு பரிசுகள் வாங்கியிருக்கேன். கதை எழுதிருக்கீங்களா அப்போ அங்க? அப்ப வந்து கதைகள் எழுதியிருக்கேன். ஆனா கவிதைகள் தான் ரொம்ப எழுதியிருக்கேன். வெளியே ஆனந்த விகடனுக்கெல்லாம் அனுப்பி அதுல பரிசுகள்லாம் வாங்கியிருக்கேன். அப்போ அம்புலி ஓகே. பயணங்கிற தலைப்புல. அடுத்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்க. அதான் கவிதை எழுதிருக்கீங்களான்னு கேட்கறதுக்கு சொல்லிட்டீங்க. ஆனந்தவியல் எழுதி பரிசெல்லாம் பெற்றிருக்கீங்க. வெரி குட். நாடகம் நடிச்சிருக்கீங்களா அந்த சமயத்துல? நாடகம் நடிச்சிருக்கேன். கர்ணனா வந்து ஒரு கர்ணன், அந்த கர்ணன் படத்துல வர்ற அந்த என்.டி. ராமராவ் சிவாஜி நடிக்கிற சீன்ல வந்து நான் என்.டி. ராமராவை வந்து அந்த பாட்டு பாடியிருக்கேன். ஆஹா. உள்ளத்தில் நல்ல உள்ளத்தில் உள்ளம். நல்ல உள்ளமா? அது தவிர ஒரு முழு நேர நாடகம், ஒரு 2 மணி நேர நாடகம் எங்க வெளியவே எங்க கிரவுண்ட்லயே போட்டாங்க. அதுல ஒரு இன்ஸ்பெக்டர் வேஷத்துல ஃபுல்லாவே நடிச்சிருக்கேன். 2 ஹவர்ஸ் இன்ஸ்பெக்டர் மேக்கப் எல்லாம் போட்டு எங்க எங்கேயுமே வெளியே வராத எங்க அப்பத்தா வந்து அதை பார்க்க வந்திருந்தாங்க. அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால அவங்க வெளியே வர முகமெல்லாம் ஒரு வெள்ளை தேமல் இருந்ததுனால
வரமாட்டாங்க. பட் நான் நடிச்சிருக்கேங்கிறதுக்காக பார்க்க வந்து அந்த கோயில்ல வாசல் ஓரத்துல தான் நடந்துச்சு அந்த ஸ்கூல்ல. வந்து வெரி பார்த்தாங்க. குட். அது ஒரு மறக்க முடியாத சம்பவம். ஏதாவது உல்லாச பயணம் போயிருக்கீங்களா? உல்லாச பயணம்ங்கிறது அப்போ மதுரைக்கு போறது தான் உல்லாச பயணம். ஒரு ஒரு தடவையும் மதுரை திருவிழாவுக்காக எல்லாருமா கிளம்பி போவோம் மதுரைக்கு. அதுதான் உல்லாச ஆஹா, பயணம். சித்திரை திருவிழாக்கு போயிருக்கீங்க. குட். அப்புறம் வாத்தியார்ட்ட அடி வாங்கியிருக்கீங்களா? வாத்தியார்ட்ட ஒரே ஒரு தடவை ஜெயலட்சுமி மேடம்ங்கிறவங்ககிட்ட அடி வாங்கியிருக்கேன். அவங்க என்ன சொல்லிட்டு அடிச்சாங்கன்னா, ஸ்கூல்ல ரொம்ப பிள்ளைங்க கத்திக்கிட்டே இருந்துச்சுங்க. அதனால எல்லாருக்குமே அடின்னு கொடுத்தாங்க. அப்ப என்னை அடிக்கிறப்போ உன்னையே அடிக்க வேண்டியிருக்குடா, என்னடா பண்றது, எல்லாரையும் அடிக்கிறேன்னு சொல்லிட்டே என்னை அடிச்சாங்க. அது ஞாபகம் இருக்கு. வெரி குட், வெரி குட். ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது சாதனை புரிஞ்சிருக்கீங்களா? கபடியில எங்க டீம் வந்து 2வது இடம் வந்திருக்கு. மொத்தமே 2 பேர் தான். அதே மாதிரி ஓட்டப்பந்தயத்திலயும் வந்து நான் 2வது இடம் வந்திருக்கேன். 3வது இடம் வந்திருக்கேன். ஓடுனது 3 பேர் தான். கபடி, அதான் ஓட்டப்பந்தயம். கேட்கல. அதுதான் கேட்கணும்னு நினைச்சேன். எத்தனை பேர் ஓடுனாங்கன்னு. சரி. இப்போ தமிழ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னீங்க. தமிழ்ல அப்போ வந்து மனப்பாட பகுதின்னு இருக்கு. அதுல ஏதாவது ஒண்ணு ஞாபகம் இருக்கா? என்ன அப்பல்லாம் சிலப்பதிகாரம், கம்பராமாயணம், திருக்குறள் முதல்ல இது இருக்கும். அதுல ம். என்ன முதல் பாடல் என்ன இருக்குன்னு ஞாபகம் இருக்கா? முதல் பாடல். ஞாபகம் இருக்கு. கம்பராமாயணத்துல வந்து அந்த ஆழிசூர் உலகமெல்லாம் பரதனை ஆள, நீ போய் ஆஹா. தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு பூழிவன் காணம் நன்னி புண்ணிய நதிகளாடி ஏழிரண்டு ஆண்டில் வாவென இயம்பினன் வேந்தன் என்றான். இது தமிழாசிரியர் சொல்றப்போ புள்ள ஆ. பயந்துடக்கூடாதுங்கிறதுக்காக 7 ஆண்டில் தீபாவளின்னு சொல்ற மாதிரி 14 வருஷம் சொல்லிட்டா புள்ள பயந்து போயிடும். அந்த மாதிரி அவர் விளக்கம் சொன்னதெல்லாம் இந்த பாட்டுக்கு நல்லா ஞாபகமா. தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டுதான் நல்லா நீ போய் நல்லா ஜாலியா முனிவர் மாதிரி இருந்துட்டு வாப்பா, அவன் பாவம் இங்க அரசாட்சியில கஷ்டப்படுவான் பரதன்கிற மாதிரி அவன் சமாதானப்படுத்துற மாதிரி அவர் சொன்னாங்கிற அந்த கவிதை நயத்தை வந்து எங்க தமிழாசிரியர் ராமசுப்பையா இந்த கவிதைக்கு விளக்கமா சொன்ன ஞாபகம் இருக்கு. வெரி குட். இதுதான் கம்பல்சரி கொஸ்டின்ஸ். இப்ப 30 கொஸ்டின் முடிச்சது. அடுத்தது ரேண்டம் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க 31லேருந்து ஒரு நம்பர் சொல்லுங்க. ஒரு 4, 5 ஒரு நம்பர் சொல்லுங்க முதல்ல. 30லேருந்து 40க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 30ல இருந்து 40. 40. 40. உங்க ஸ்கூலுக்கு மறுபடியும் போயிருக்கீங்களா? ஏதாவது டொனேஷன் குடுத்தீங்களா? ஸ்கூலுக்கு போயிருக்கேன். இப்ப ஸ்கூலினுடைய இடமே வேற இடங்களுக்கு மாறி போயிருச்சு. அதனால அது வெளியே ஸ்கூலை விட்டு அந்த ஊரை விட்டு ரொம்ப தள்ளி போயிட்டனால நான் வந்து நடுவுல இப்ப போன தடவை போனப்போ இங்க போயிருந்தோம். அதெல்லாம் விடுமுறை நாட்கள்ல போனதுனால ஸ்கூல் திறக்கல. அதனால யாரையும் பார்க்க முடியல. பார்த்திருந்தாலுமே யாரும் தெரிஞ்சிருக்காது இந்த காலம். டொனேஷன்லாம் ஒண்ணும் கொடுத்தது இல்ல. ஏன்னா அந்த சரி. மாதிரி ஒரு இது வரல. அந்த மாதிரி சந்தர்ப்பம் வந்தா நிச்சயமா கொடுக்கணும். 41லேருந்து 60க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 60. 60. ஆ, வகுப்பில் நீங்க எப்பவும் யார்ட்டயாவது பேசிக்கிட்டே இருப்பீங்களா? ஏஐ கேக்குது சேதுராஜனும் சார். ஒண்ணு. நான் இல்ல. இல்ல. அதாவது பேசிக்கிட்டே இருப்பேனா, வகுப்புல பேசிக்கிட்டு இருக்கிறது இல்ல. வகுப்பு முடிஞ்சு வந்து வெளியே போறப்போ சேதுராஜ்ங்கிற ஒரு நெருங்கிய நண்பரோட ரொம்ப பேசிக்கிட்டு இருப்போம். ஓகே. 61லேருந்து 80. 80. ஆ. பள்ளியில் நடந்த சிறப்பு நிகழ்வுகளில் நீங்கள் பங்கேற்றதுண்டா? ஆமா. நாடக போட்டி, பேச்சு போட்டி, பாட்டு போட்டி எல்லாத்துலயும் கலந்து பரிசுகள் வாங்கியிருக்கேன். ஓகே. அடுத்து நீங்க பள்ளியில உபயோகப்படுத்துறது இங்க் பேனாவா? பால் பேன்? அப்ப இங்கு பேனா தான். அது ஒரு ஒரு மொரட்டு ஒரு இங்கு பேனா குடுத்திருப்பாரு எங்க தாத்தா. ஓகே. பால் பாயிண்ட் பேனா யூஸ் பண்ணது இல்ல அப்ப. அப்போ வரல. நோட் புக்ல எல்லாம் நெறைய பிக்சர்லாம் வரைவாங்க. நீங்க அது மாரி பிக்சர் வரைஞ்சு வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கீங்களா டீச்சர்ட்ட? இல்ல நான் பெரும்பாலும் நல்ல பையன். ஒழுங்கா பாடத்த கவனிச்சுக்கிட்டு இருப்பேன். சரி. அடுத்த ஒரு கம்பல்சரி கொஸ்டின் இது. நீங்க சின்ன வயசுல அந்த 11த் படிக்கும்போது என்னவா ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க? நடிகன். ஆஹா! நடிகர் ஆகணும்னு ஆசைப்பட்டுருக்கீங்க. இப்ப கடைசி கொஸ்டின். பள்ளி வயதில நீங்க கனவு கண்ட வாழ்க்கைய இப்போது வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? அயல்நாடெல்லாம் போகணும்னு ஆசை இருந்துச்சு. அதெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. வெரி குட், வெரி குட். நல்ல உங்களுடைய மெமரி லைன்ல போனது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நல்ல ஷார்ப் அண்ட் ஸ்வீட் ஆன்சர்ஸ் உங்கள்ட்டேருந்து வந்தது. நாகேந்திர பாரதி ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. ஃபேன்டாஸ்டிக். தேங்க் யூ, நன்றி தேங்க் யூ, சார். தேங்க் யூ.